நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட் கிரெயினில் அந்த மாவு ஆட்டக்கூடிய அந்த கல் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் உடஞ்சி போச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பார்த்தோன்னா அராலிட் அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் இந்த கிரிக்கெட் விளாட்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டு இது ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அராலிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். அந்த அராலிட்டில் 2 கலர் இருக்கும், ஒயிட் கலர் அண்ட் ப்ளூ கலர் இருக்கும். ரெண்டையுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எடுத்துக்கிறணும், ரெண்டையுமே சமமாக எடுத்துக்கிறணும். வேணுன்ற அளவுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்லையோ இல்லை வேறு இதுலேயோ ஊற்றிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிரைண்டரில் அப்ளை பண்ணிடுங்க. எந்த இடத்துல நம்ம ஒட்டணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இது. டைல்ஸ் கல் முதற்கொண்டு கிரானைட் கல் ரெண்டுக்கும் இடையில கல் முதற்கொண்டு அவ்வளோ ஸ்டிஃபாக ஒட்டுங்க. வெல்டிங்க்கு ஈக்குவலானது. அதாவது இரும்பில் நம்ம வெல்டிங் பண்ணுறோம்னா அந்த இரும்பையும் ஒட்டும். வெல்டிங்க்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே மாதிரி தாங்க. இது ஒட்டுனதுக்கப்புறம் நம்ம இதை உடச்சோம்னா ஒட்டுன இடம் உடையாது, ஒட்டுனதுக்கு பக்கத்தில் இருக்க இடம் தான் உடையும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானதுங்க. அதாவது என்ன சொல்கிறது, இது நீங்கள் இப்போ அந்த இடத்துல நம்ம மாட்டுறீங்கன்னா அதில் புதுசாக ஒரு பிளாஸ்டிக் வச்சு மாட்டுற மாதிரி தான். பிளாஸ்டிக்கோட பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் பயப்படலாம். நீங்கள் நினைக்கலாம் மாவை ஆட்டுறப்ப ஒரு வேளை மாவோட சேர்ந்து அரைப்பட்டு இதுவும் மிக்ஸ் ஆகிருமோண்டு. அப்படிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இது அப்படியே அந்த பிளாஸ்டிக்கோட மோல்ட் ஆகிக்கணும். புதுசாக பிளாஸ்டிக் மாதிரியே அப்படியே உடச்சோம்னாலுமே அந்த ஒட்டுன இடம் உடையாது, ஒட்டுனதுக்கு பக்கத்தில் இருக்க புதுசாக ஒரு இடம் தான் உடையும். அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்னா பார்த்துக்குங்க. இது நீங்கள் ஒட்டுறதுன்னா இந்த அராலிட்லேயே சின்ன சைஸ் ஒன்று இருக்குங்க, 40 ரூபா இருக்கும். 40 ரூபாய்க்கு அது வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 40 ரூபாய்க்கு ஒரு இது தேவைப்படாது. மேக்ஸிமம் ஒரு ட்ராப் மட்டும் இருந்தால் போதும். பேஸ்ட்டு பல்லு விளக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கொஞ்சோண்டு பிதுக்குனா போதும். 40 ரூபாய்க்கு இங்கே வாங்கினாலே அது ஒரு 4-5 இது மாதிரி ஒரு 5-6 கிரைண்டருக்கு மேலே ஒட்டிக்கிடலாமுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். இல்லை நீங்கள் புதுசு வாங்குறதுனா வாங்கிக்கலாம். அந்த கிரைண்டருக்குரிய கல் மட்டும் இல்லாமல் அந்த சென்டரில் இருக்க பிளாஸ்டிக் மட்டும் புதுசாக கிடைக்கும். அது புதுசோடு வாங்கினோம்னா 140 ரூபா 200 கிட்ட இருக்கும். கம்பெனி ஐட்டம் தான், நல்ல குவாலிட்டியானதுனா. உங்களுக்கு எது ப்ரிஃபரோ அதை பார்த்துங்க. 40 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்க அராலிட்டை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக கிரைண்டரில் மாட்டி நல்லா அப்படியே ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 டே ஆகும். ஃபுல் நைட் நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டு அடுத்த நாள் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும். நல்லா ட்ரை ஆச்சுதானா தான் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அடுத்து கிரைண்டரில் மாவு ஓட்டியே நீங்கள் ஆட்டி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை புதுசு வாங்குறதுனா வாங்கிக்கோங்க. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. தேங்க்ஸ் நண்பா.